ஹலோ, வணக்கம். இது என்ன பொருள் உங்களுக்கு தெரியுதா? இது ரொம்ப பேருக்கு தெரிய சான்ஸ் இருக்குது, சில பேருக்கு தெரியாது. இதுவும் ஒரு அப்பளங்க. இது நாங்களே வீட்டிலே பண்ணிக்கிறோங்க. இந்த அப்பளம் இது என்னன்னா, இது பச்சரிசி தாங்க. பச்சரிசி, சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகு, உப்பும் போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிருவோங்க. அரைச்சி எடுத்து அப்புறமா சுடுதண்ணியில் போட்டு ஒரு களி பதத்துக்கு கிண்டிடுவோங்க. காலையில் கிண்டி பிறகு அன்றைக்கிங்க வெயில் நல்லா இதுக்கெல்லாம் வெயில் நேரத்தில் சேலையை விரித்து காய போட்டு, துணியை விரித்து காய போட்டு 2 நாளைக்கு காய வச்சு எடுக்கணுங்க. இந்த அப்பளம் இது நாங்கள் வீட்டிலே செய்வோங்க. சிம்பிளாக செய்வோங்க. ஆனால் வேலை கஷ்டம்தான். இதெல்லாம் ஒரு 2 நாள் வேலைங்க. இதுகெல்லாமும் இந்த அப்பளம் நாங்களே வீட்டில் பண்ணி நாங்களே சாப்பிட்டுக்குறோம். நான் கடையிலலாம் அப்பளமாக வாங்கவே மாட்டோங்க. இது வெறும் பச்சரிசியில் தாங்க. பச்சரிசி, ஜீரகம், மிளகு தாங்க. பச்சை மிளகாய் உரப்புக்கு இதுகளை போட்டு தாங்க நாங்கள் அரைச்சி இந்த அப்பளத்தை வச்சுக்கிருவோங்க. என்ன, இது சீசனில் தாங்க செய்யணும். எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ தாங்க அந்த அப்பளம் செய்யணும். மித்த நேரத்தில் செய்ய முடியாதுங்க. ஏன்னா அந்த அப்பளம் போட்டோம்னா 2 நாளைக்கு வெயில் நல்லா அடிக்கணுங்க. அடித்தா தான் அப்பளம் வேகமாக காஞ்சு வரும். மழை காலத்துக்கு இது சுத்தமாக செய்ய முடியாதுங்க. செஞ்சோம்னா அது அன்னைக்கு அப்பயே பூசை பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிரும். இது வெயில் காலத்துக்கு மட்டும்தான் இந்த வேலையை நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நாங்கள் கஷ்டத்தை பார்க்க மாட்டோம். வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம்னா நாங்கள் வீட்டிலே கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த அப்பளத்தெல்லாம் நாங்கள் வீட்டிலே நாங்கள் பண்ணிக்கிறோங்க. இதை ஒரு ஆளுக்கு சும்மா இவ்வளோ போதுங்க. இதுவும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம்னா இந்த 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 ஒரு அப்பளம் நல்லா பெருசாக வருங்க. இந்த அப்பளம்